ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு தீபாவளி ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் காஜு கத்லி. நம்ம வெறும் 10 முந்திரியில் அதே டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட சுவை மாறாமல் நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், இருந்தாலும் நம்ம லைட்டாக வறுத்தா தான் தோல் நீக்க முடியும். இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கிட்டு நம்ம தோல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க, போதும். நிறம் மாறாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஆற விட்டு இதோட தோலெல்லாம் நீக்கிக்கலாம். எல்லாருமே நினைப்பீங்க காஜு கத்லி முந்திரியில் தான் செய்ய முடியும்னு. ஆனால் நம்ம நிலக்கடலை பருப்பு செஞ்சால் அதே டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ரொம்ப அதிகம் முந்திரி சேர்க்க வேணாம். இதுக்கு சும்மா ஒரு 10 பீஸ் முந்திரி சேர்த்தாலே போதும். நம்ம காஜு கத்லி கடையில் பார்த்திங்கன்னா 100 கிராம் 100 ரூபா விற்கும். ரொம்ப விலை ஜாஸ்தி. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். இதை நம்ம இப்போ தோல் நீக்கியாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் கொடுத்து தான் அரைக்க போகிறோம். இது கூட 1 கப் முந்திரி எடுத்திருக்கேன் நான், சின்ன கப்பில். இதையும் சேர்த்து நம்ம லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி பவுட்ரு பக்கத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு 1/2 கப் ஜீனி எடுத்திருக்கேன். ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும், அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம். இது நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா காஜு கத்லி சரியாக வராது. இதுதான் மெயினான பக்குவம். நல்லா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துடணும். பாருங்கள், இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம ஒரு 10-20 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் தான் கெட்டியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கம்பி மாதிரி இழுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரியையும் நிலக்கடலை பருப்பையும் இந்த ஜீனி பாகில் நம்ம சேர்த்துக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சே சேர்த்துக்கோங்க. இதை ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். கைவிடாமல் கிளறுங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. பாருங்கள், இப்போ நல்லா ஜீனி பாகும் நிலக்கடலை பருப்பும் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகம் நெய் விட்டுக்கலாம். நான் சும்மா லைட்டாக தான் நெய் விடுறேன். உங்களுக்கு நெய் வாசம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நெய்யை. பாருங்கள், இப்போ நல்லா கடாயில் ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தி கல் தான் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக எண்ணெய் பூசிட்டு இது மேலே தான் நம்ம மாவு வச்சு பண்ண போகிறோம். இதை நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. உதிராம அளவுக்கு பார்த்துக்கோங்க, அந்த பக்குவத்தில் இருக்கணும். நீங்கள் வெளியே எடுத்து வைக்கும்போது இந்த இது உதிரக்கூடாது. அப்போ தான் நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுருக்கீங்கன்னு தெரியும். இதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுல வச்சு தேய்ச்சிக்கலாம். நம்ம தேய்க்கும் போது லைட்டாக பிசுறு விழுகும், பயப்பட வேண்டாம். ஆனால் ஈவனாக வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் தேய்ச்சாலே நல்லா ஈவனாக வந்துடும். பிரிகிற மாதிரி தான் தெரியும், ஆனால் பிரியாது, ஈவனாக இருக்கும் கரெக்டாக. பாருங்கள், இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இந்த ஓரத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வேறு ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காஜு கத்லி எப்படி டைமண்ட் ஷேப்பில் இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ண போகிறோம். இது இந்த திக்னஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் போட்டுக்கலாம்.
இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய தீபாவளி ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. எப்படி நம்ம முந்திரி பருப்பு வச்சு செஞ்சால் அதே டேஸ்ட்டில் இருக்குமோ அதே சுவையில் இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது இந்த சுவை. ஸோ கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்களை அடுத்து நான் ஒரு சூப்பரான ரெசிப்பியில் சந்திக்கிறேன். எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.